Hey, hi guys, welcome back to VRC Smart Data channel. So இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நியூ டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து லைக் லாட் ஆஃப் டாபிக்ஸ் we have covered in this chapter. ஸோ நியர்லி எண்ட் ஆஃப் த சாப்டரில் நம்ம இருக்கோம். அண்ட் இன்னைக்கு வந்து கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் தான் இருக்குது நமக்கு, லைக் சர்க்குலர் மோஷன். இந்த ஒரு கான்செப்ட் போட்டு தான் இருக்குது. அதோட இந்த சாப்டர் இட்ஸ் கோயிங் டு எண்ட். ஸோ ப்ரீவியஸாக வந்து ஆல் த 6 பார்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா லிங்க்ஸ் ஆர் கிவன் இந்த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் மேலே ஐகானில் வந்து கொடுத்துருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எல்லாமே உங்களுக்கு ஈஸியான கான்செப்டில் ஈஸி வேல கவர் பண்ணியிருப்போம். ஸோ போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ without wasting much time, let's get into the video first. Okay, fine. So kinematic equation for motion in a straight line. யூஸ்வலாக இங்கே வந்து ஒரு 3 ஈக்குவேஷன் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் எப்போ வேலிடாக இருக்கும், இந்த ஈக்குவேஷனை எப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்லி வென் ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான். ஓகேவா? ஸோ தீஸ் ஈக்குவேஷன்ஸ் are valid only when acceleration is constant. acceleration கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன்ஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஃபர்ஸ்ட் திங் டு நோட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா these 3 equations will depend on some parameters. ஸோ என்னென்ன parameters டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா depends on ஃபர்ஸ்ட் வந்து எஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். எஸ்னா என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இந்த ஃப்ரேம் பண்ணுற ஈக்குவேஷன் வந்து எஸ்ஸை வச்சு ஃப்ரேம் பண்ணுவோம், ஏ வச்சு ஃப்ரேம் பண்ணுவோம், யூ வி டி இதை வச்சுலாம் ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ அதான் அதோடைய மீனிங். ஸோ அதோடைய மீனிங் என்னென்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் ஈக்குவேஷன் எழுதும் போது அது எங்கே யூஸ் பண்ணணும், லைக் சம் சால்வ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரிய வரும். ஸோ எஸ் அப்படின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒன் ஆஃப் த பேராமீட்டர். இதை வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து டி அப்படின்ற பேராமீட்டர் ரெப்ரசன்ட்ஸ் தி டைம். ஓகேவா? டைம். நெக்ஸ்ட்டு வந்து யூ which is nothing but initial velocity. Okay, next v final velocity. A acceleration. Got it? So ஆல்ரெடி UVAT எல்லாம் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் அதோடைய மீனிங்ஸ்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பட் எஸ் தான் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஸோ எஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிகாஸ் நம்ம அடுத்து வரக்கூடிய கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம எஸ் அப்படின்ற பேராமீட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தீஸ் ஆர் த பேராமீட்டர்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு யூஸ் இட் இன் த கைனமேட்டிக் ஈக்குவேஷன். சரியா? அண்ட் பார்த்தோன்னா கைனமேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மட்டும்தான் படிக்க போகிறோம். இந்த சாப்டரில் ஸ்ட்ரெயிட் லைனில் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் படிக்க போகிறோம். அண்ட் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் எப்போ மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியும். இது ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது வெலாசிட்டி கிராஜுவலாக சேம் அளவில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கணும். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து let us see all the 3 equations. ஃபஸ்ட்டு நான் அந்த 3 ஈக்குவேஷனையுமே எழுதுகிறேன். அந்த ஈக்குவேஷனோடைய டெரிவேஷனுக்கு லேட்டராக நம்ம போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் பி ரைட்டிங் ஆல் த 3 equations. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 ஈக்குவேஷன்ஸில் நீங்கள் வந்து தரவாக இருந்தீங்க அப்படின்னா டெரிவேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இங்கே சம் டிப்ஸும் வந்து நான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபைன். So first let me write the equation. So first equation வந்து பார்த்தோன்னா v is equal to u plus at. So already I have given what does that value means. So first equation is second equation s is equal to ut plus half at square. Third equation v square equal to u square plus 2as.
ஸோ என்னதானாலும் இந்த ஈக்குவேஷன்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈக்குவேஷன். v is equal to u plus at first equation, second equation s is equal to ut plus half at square, third equation v square is equal to u square plus 2as. ஓகேவா? ஸோ இதில் இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கொஷனில் t கொடுத்துடலாம், a கொடுத்துடலாம், u கொடுத்துடலாம், v கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில பேராமீட்டர்ஸ் வந்து கொடுத்துட்டு சில பேராமீட்டர்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போது எல்லா கொஷினுக்குமே ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. 3 ஃபார்முலா நமக்கு இருக்குது. ஸோ கொஷினுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும். இங்கே நல்லா வந்து ஃபார்முலாஸை விட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் எஸ்ஏ இருக்காது. செகண்ட் ஃபார்முலாவில் நல்லா ஊற்று பார்த்தீங்கன்னா எஸ் இருக்கும், டி இருக்கும், ஆனால் வி இருக்காது. தேர்ட் ஃபார்முலாவில் ஊற்று பார்த்தீங்கன்னா டி இருக்காது. ஸோ அப்போது நமக்கு கொஷினில் எந்த பேராமீட்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த பேசிஸில் தான் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன இருக்காது, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்காது. அப்போ எஸ்ன்ற பேராமீட்டர் வில் நாட் பி தேர். ஓகேவா? இங்கே செகண்ட் கேஸில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வின்ற பேராமீட்டர் இருக்காது. தேர்டில் வந்து பார்த்தோன்னா டீன்ற பேராமீட்டர் இருக்காது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூ கேன் எய்தர் யூஸ் செகண்ட் ஆர் தேர்ட் ஈக்குவேஷன் பேஸ்ட் அப்பான் த வேல்யூ ஆஃப் டி கொடுத்துருக்கான்னு பார்க்கணும், வி கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். அந்த பேசிஸில் நம்ம அடுத்தடுத்து சூஸ் பண்ணணும். ஸோ இப்போது இதுதான் வந்து பேசிக் க்ரைட்டீரியன் யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஓகே, இப்போ வந்து நம்ம டெரிவேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ டெரிவேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை டிரைவ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எப்போவே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வி ஆர் கோயிங் டு டிரைவ் இட் ஃப்ரம் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன்லேருந்து தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் வி ஆர் கோயிங் டு டிரைவ் இட் ஃப்ரம் ஏரியா அண்டர் விடி கிராஃப், அதாவது வெலாசிட்டி டைம் கிராஃப். அதாவது நம்ம ஜென்ரலாக சிம்பிளாக சொல்ல போனோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏரியா அண்டர் விடி கிராஃப் இஸ் நத்திங் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம லாஸ்ட் வீடியோவில் படிச்சிருப்போம். ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே நமக்கு இங்கே கேட்டிருக்காங்க. எஸ் தான் நமக்கு வேணும். ஸோ அப்போ எஸ்ஸை கண்டுபிடிக்கிறது நம்ம ஏரியா அண்டர் விடி கிராஃப் வச்சு கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் யூ ஆர் கோயிங் டு டிரைவ் இட் ஃப்ரம் ஆக்சலரேஷன். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் டிரைவ் பண்ணிடலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான டெரிவேஷன் தான். பட் இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் யூ ஆர் கோயிங் டு டிரைவ் இட் ஃப்ரம் ஆக்சலரேஷன். செகண்ட் எஸ்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதே நம்மளுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். ஏரியா அண்டர் விடி கிராஃப் வில் கிவ் யூ த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், செகண்ட் ஈக்குவேஷன் டிரைவ் பண்ண போகிறோம். தேர்ட் ஈக்குவேஷன் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன், இந்த ரெண்டு ஈக்குவேஷனையுமே வச்சு தேர்ட் ஈக்குவேஷனை டிரைவ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஃபைன். ஓகே கைஸ், லெட்ஸ் கோ இன் டு த டெரிவேஷன் ஆஃப் ஈக்குவேஷன். ஸோ இந்த 3 ஈக்குவேஷனுமே நம்ம we are going to derive it using velocity time graph தான். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம வந்து டிரைவ் பண்ணலாம். ஸோ ஃபார் ஈக்குவேஷன் 1, ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆக்சலரேஷனை வச்சு தான் ஈக்குவேஷன் 1 வந்து டிரைவ் பண்ண போகிறோம். இப்போ வெலாசிட்டி டைம் கிராஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னுடைய ஆக்சலரேஷன் நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? slope of velocity time graph is going to give me the acceleration. ஸோ இதுதான் என்னுடைய velocity time graph. இங்கே வந்து பார்த்தோன்னா நான் initial velocity u and final velocity v வச்சுருக்கேன். அண்ட் என்னுடைய கிராஃப் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இட்ஸ் நாட் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஆரிஜின். ஸோ ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகாததுனால நான் என்ன சொல்கிறேன், லெட்டஸ் இங்கே நான் என்ன கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கன்சிடரேஷன் தட் என்னுடைய இனிஷியல் வெலாசிட்டி நாட் ஈக்குவல் டு 0. அதாவது இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு நான் எடுக்கல. ஸோ சம் இனிஷியல் வெலாசிட்டி இருக்குது. ஸோ அதுலேருந்து தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் என்னுடைய கன்சிடரேஷன் ஓவர் திஸ் கிராஃப். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும், ஃப்ரம் த வெலாசிட்டி டைம் கிராஃப் லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சலரேஷன் வெலாசிட்டி டைம் கிராஃபில் ஸ்லோப் வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்போது ஆக்சலரேஷன் இங்கே வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஆக்சலரேஷன் வில் பி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் திஸ் வெலாசிட்டி டைம் கிராஃப் அப்படின்னு எழுதலாமா? வெலாசிட்டி டைம் கிராஃப் ஏபி தான் நம்மளுடைய கிராஃபு.
ஸோ இந்த கிராஃப் ஏபியோடைய ஸ்லோப்பை கண்டுபிடிச்சா அதுதான் நம்மளுடைய ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம். ஸோ மை ஆக்சலரேஷன் ஏ வில் பி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஏபி வில் பி பிசி பை சிஏ. கரெக்டாக? பிசி பை சிஏ விச் இஸ் நத்திங் பட் இந்த சிஏ வந்து நான் டீன் வச்சுருக்கேன். ஓகேவா? நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், சிஏவை டீன் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டெரிவேஷன் எழுதும்பொழுது ஃபஸ்ட்டு திங் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கிராஃப் வரைஞ்சிடணும். சரியா? கிராஃப் வரைஞ்சி செகண்ட்ஸ் அண்ட் வெலாசிட்டி போட்டுட்டு யூவி மென்ஷன் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம கீழே வந்து டைமை டீன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் லேபிள் த பார்ட்ஸ் லைக் ஏபிசிடிஇ எல்லாம் லேபிள் பண்ணிவிடுங்க. அப்புறம் கன்சிடரேஷன் என்ன பண்ண போகிறோம்னா, இனிஷியல் வெலாசிட்டி நாட் ஈக்குவல் டு 0. ஸோ சம் பாயிண்ட்லேருந்து இனிஷியல் வெலாசிட்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். மை ஆக்சலரேஷன் வில் பி ஈக்குவல் டு பிசி பை சிஏ அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ என்னுடைய பிசி வந்து என்னவாக இருக்கும், வி மைனஸ் யூ டிவைடட் பை டி அப்படின்னு இருக்கும். கரெக்டாக? ஸோ இதை வந்து இப்படி எழுதிக்கோங்க. நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, டி இப்போ இந்த சைட் கொண்டு போனால் ஏடி வில் பி ஈக்குவல் டு வி மைனஸ் யூ அப்படின்னு கிடைக்கும். எனக்கு என்ன வேணும், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் படி v இஸ் ஈக்குவல் டு வியை வந்து இந்த சைடு வச்சுக்கோங்க. இந்த u இந்த சைட் போயிடுச்சுன்னா u ப்ளஸ் ஏடியாக மாறிடுமா? ப்ளஸ் ஏடி இங்கே இருக்குது, மைனஸ் யூ இந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ் யூவாக மாறிடும். ஸோ v இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி. திஸ் இஸ் வாட் ஐ நீட் ஃபார் மை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஈக்குவேஷன் 1 வந்து டிரைவ் பண்ணிட்டோம். ஸோ டிரைவ்டு ஈக்குவேஷன் 1. ஸோ இப்போது ஈக்குவேஷன் 2 வந்து நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஃபார் ஈக்குவேஷன் 2 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஈக்குவேஷன் 2 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த விடி கிராஃப் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒரு நமக்கு லைன் இருக்குது அப்படின்னா அந்த லைன் கிராஃபுக்கு அடியில் டைம் பார்க்கணும். அந்த ரெண்டுத்துக்கும் இன்டர்வலுக்கு நடுப்புற இருக்கக்கூடிய ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சோன்னா தட் வில் பி த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார் த விடி கிராஃப். கரெக்டாக? ஸோ அப்போது எஸ் இஸ் வாட் யூ நீட் டு ஃபைண்ட். எஸ் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். எஸ் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டியூரிங் இன்டர்வல் டி. ஸோ இந்த டீங்கிற இன்டர்வலில் நமக்கு எஸ்ன்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. அப்போ நம்ம இந்த டீயையும் இந்த பர்டிகுலர் கிராஃபையும் அதுக்கு நடுப்புற இருக்கக்கூடிய ஏரியா, என்க்ளோஸ்ட் ஏரியாவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ மை எஸ் வில் பி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் என்க்ளோஸ்ட் ஏரியா. எப்படி சொல்லலாம், ஓஏபிசிடி இந்த பர்டிகுலர் ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுதான் என்னோட என்க்ளோஸ்ட் ஏரியா. தட் வில் பி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஓஏபிடி அப்படின்னு சொல்லலாமா, ஓஏபிடி இந்த ஏரியாவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஏரியா ஆஃப் ஓஏபிடி வந்து இட்ஸ் கோயிங் டு ஃபார்ம் அ ட்ரெப்பீசியம். ட்ரெப்பீசியம்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி த காம்பினேஷன் ஆஃப் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ எது ரெக்டாங்கிளாக ஃபார்ம் ஆயிருக்கு நமக்கு, OACD is a rectangle that is formed. OACD plus area of triangle. So எது நமக்கு triangular form ஆயிருக்கு, ABC is a triangle that is being formed. Correcta? Great. Okay, so first we need to write what is the area of the rectangle. So area of the rectangle என்ன சொல்லுங்க, length into breadth. So OA into OD ன்னு எழுதலாமா? Okay. So area of the rectangle வந்து like இப்படி எழுதிக்கோங்க, AO into DO. Okay. Okay, plus area of triangle வந்து half into base into height. So நம்மளுடைய base வந்து என்னது, CA, height வந்து BC. கரெக்டா? half into CA into BC. Got it? Fine. So இப்போ வந்து நம்ம எல்லா வேல்யூஸையுமே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஏசி வந்து நமக்கு டி அப்படின்னா டிஓவுமே வந்து நமக்கு டி தான். இந்த வேல்யூமே நமக்கு டீயாக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ டிஓ இஸ் ஆல்சோ டி. காட் இட்? நெக்ஸ்ட்டு ஏஓ.
ஸோ இங்கே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஏ அப்படின்ற கேப் இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளோட யூ, அதாவது ஓஏ. இப்போது 0லேருந்து 5ன்னு போட்டிருந்தாங்கன்னா இந்த 5 தானே நீங்கள் எடுப்பீங்க, ஓஏ டிஸ்டன்ஸ் வந்து 5 எடுப்பீங்க. அப்போ ஓஏ இங்கே வந்து என்னது யூ. அடுத்து ஏஇன்றது என்னுடைய வி. அப்போது இந்த இந்த பர்டிகுலர் ஓஏ எனக்கு யூ அப்படின்னா என்னுடைய பிசி எப்படி கண்டுபிடிப்பேன்? ஓஏ யூ அப்படின்னா சிடியுமே வந்து எனக்கு யூ தான். அண்ட் இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிசி இதை எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? இங்கே ஓலேருந்து வி. அப்போ இந்த என்டையர் பிடியோடைய டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்டையர் பிடியோடைய டிஸ்டன்ஸ் வி. புரியுதா? இப்போது நமக்கு இங்கே 0, 5, 10 இருந்துச்சுன்னா இந்த 0லேருந்து இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸை நம்ம எப்படி மெஷர் பண்ணும்? 5ன்னு சொல்லுவோமா? இங்கே 5 இருக்குது, இங்கே 10, 15 இருக்குன்னா இந்த ஓஏவோடைய டிஸ்டன்ஸை 5ன்னு சொல்லுவோமா? அப்போ இந்த ஓஏ என்னவோ அதே தான் இந்த சிடியுமே, ரெண்டுமே ஈக்குவல் ரெக்டாங்கிள்னால. ஸோ அதனால் இந்த ஓஏவும் என்னுடைய சிடி அந்த இந்த பர்டிகுலர் லைனுமே யூன்னு எடுத்துக்கிறேன் நான். அதே மாதிரி ஓலேருந்து வி எடுத்தோம் அப்படின்னா இந்த ஓஇ, இந்த பாயிண்ட்டை ஈன்னு வச்சுருக்கேன், இந்த ஓஇயோடைய டிஸ்டன்ஸ் வந்து என்னவாக இருக்க போகுது? வியாக இருக்க போகுது. அப்போ இந்த பிடியோட டிஸ்டன்ஸுமே வியாக தான் இருக்க போகுது. அப்போ எனக்கு பிசி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹோல் டிஸ்டன்ஸ் தெரியும் அண்ட் இந்த பார்ட் டிஸ்டன்ஸ் தெரியும். சப்ராக்ட் பண்ணலாமா? ஹோல் டிஸ்டன்ஸில் இந்த பார்ட் டிஸ்டன்ஸை சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு பிசி கிடைக்கும், அதுதான் வி மைனஸ் யூ. அப்போ பிசி என்னது? வி மைனஸ் யூ. ஸோ லெட் இஸ் ரைட் த வேல்யூஸ் ரைட் நவ். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா my CA is going to be equal to DO, that is going to be equal to T. First thing, correct? இதிலேருந்து நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா OA will be equal to nothing but U. நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் வேல்யூ பிசி நமக்கு வேணும், பிகாஸ் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கும் போது பிசியோடைய வேல்யூ நமக்கு வேணும். BC is going to be equal to V minus U. வேறு என்ன வேல்யூ நமக்கு வேணும்? ஏவோட வேல்யூ கிடச்சிச்சு, டிஓடைய வேல்யூ கிடச்சிச்சு, நெக்ஸ்ட்டு பிசியோடைய வேல்யூ கிடச்சிச்சு, சிஏவோடைய வேல்யூ நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ சிஏவோடைய வேல்யூ என்னது? டி தான், கரெக்டாக? அதான் சிஏவோடைய வேல்யூவும் நமக்கு வந்து கிடச்சிச்சு. ஓகே, ஆல் த வேல்யூஸ் வி காட். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் we are just going to substitute. So substitute these values. Substitute பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? A1ன்றது U into D1ன்றது T plus half into CAன்றது T into BCன்றது V minus U. கரெக்டாக? ஆஃப்டர் சப்ஸ்டியூட்டிங் வில் பி கெட்டிங் லைக் திஸ். நவ் இதை வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? லைக் இதை அப்படியே வச்சுக்கோங்க, யூடி அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே டீயை வந்து நம்ம உள்ளே கொடுக்கலாம், ரைட்? ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு திஸ் நமக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா ஆக்சலரேஷனுடைய ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் த ஃபார்முலா தட் யூ நோ ஃபார் ஆக்சலரேஷன்? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. Equation 1, what is equation 1? V is equal to U plus AT. கரெக்டாக? இது என்னோட ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1லேருந்து நான் என்ன டிரைவ் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வந்து பாருங்கள் இங்கே V மைனஸ் யூ இருக்குது. அப்போ இந்த U இந்த சைட் கொண்டு போனால் என்ன ஆகும்? V மைனஸ் யூ ஈக்குவல் டு AT. அப்போது இந்த V மைனஸ் யூ இந்த பர்டிகுலர் எக்ஸ்ப்ரெஷனுக்கு பதிலாக நான் ATன்றதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? Okay, so that will become U into T plus half into T into AT. Got it? So இவ்வளோ நேரம் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம்? S தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், கரெக்டாக? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் வாட் we are finding. S is equal to UT அப்படியே வச்சுக்கோங்க plus half T into T becomes T square. AT ஸ்கொயர் வந்துச்சா? இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய செகண்ட் பர்டிகுலர் எக்ஸ்ப்ரெஷனா? ஸோ இதான் நம்மளுடைய செகண்ட் பர்டிகுலர் எக்ஸ்ப்ரெஷன் விச் இஸ் பீயிங் derived. ஓகே,
s is equal to ut plus half at square. இதான் நம்மளுடைய செகண்ட் எக்ஸ்பிரஷன் டிரைவ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேஷன் 3 வந்து டிரைவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபார் ஈக்குவேஷன் 3. ஸோ ஈக்குவேஷன் 3 டிரைவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா we are going to use the first equation. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? v is equal to u plus at. இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதை யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் s is equal to ut plus half at square. இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே யூஸ் பண்ணி தான் ஈக்குவேஷன் 3 வந்து நான் டிரைவ் பண்ண போகிறேன். எப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன், t இன் டேர்ம்ஸ் ஆஃப் t எழுத போகிறேன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்போது எனக்கு t மட்டும் இந்த சைடு வேணும், மிச்சதெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். t மட்டும் இந்த சைடு வச்சேன்னா becomes v minus u. கரெக்டாக? u இன்சைட் போச்சுன்னா மைனஸ் u ஆகிடும். அடுத்து a வந்து டினாமினேட்டரில் வந்துடும். கரெக்டாக? ஸோ இது என்னுடைய ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே, இதை எடுத்துக்க போகிறேன். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு என்ன ஆகும்? s is equal to u into t is nothing but v minus u by a. ஓகே, ப்ளஸ் half a into v minus u by a the whole square. இப்படி எனக்கு கிடைக்குமா? ஓகே, ஸோ இப்போது இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சால்வ் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? u வந்து உள்ளே கொடுத்துருங்க. u உள்ளே கொடுத்தேன் அப்படின்னா uv மைனஸ் u ஸ்கொயர் டிவைடட் பை a ப்ளஸ் இங்கே ஸ்கொயர் இருக்குது. இப்போ ஸ்கொயர் இருக்குன்னா இந்த பர்டிகுலர் டேர்முக்கு ஈக்குவலண்ட்டான டேர்ம் எப்படி எழுதலாம்? இந்த பர்டிகுலர் டேர்முக்கு இந்த டேர்ம் ஈக்குவலண்ட்டாக பாருங்கள், v மைனஸ் u த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a இன்ட்டு ஏன்னு எழுதலாமா? a ஸ்கொயரை a இன்ட்டு ஏன்னு எழுதலாம். அப்போ இந்த ஒரு ஏவும் இந்த ஒரு ஏவும் கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? அப்போது ஐ கேன் ரைட் இட் அஸ் v மைனஸ் u த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2a அப்படின்னு எழுதலாமா? இந்த 2வும் இங்கே ரிமைனிங் இருக்கிற ஒரு ஏவையும் 2aன்னு எழுதிட்டேன். காட் இட்? நெக்ஸ்ட்டு ஸ்டெப், இங்கே 2a இருக்குது, இங்கே a இருக்குது. ஸோ ஐ ஹவ் டு மேக் the denominator equal. அப்போ into 2 நியூமரேட்டரில் into 2 பண்ணுறேன், டினாமினேட்டரில் into 2 பண்ணுறேன். அப்போ I'll get 2uv minus 2u square divided by 2a plus, and you know what is a minus b the whole square formula, correct? a minus b the whole square will be equal to a square plus b square minus 2ab, right? ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு வந்து தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணனா இங்கே என்ன ஆகும்? v ஸ்கொயர் ப்ளஸ் u ஸ்கொயர் மைனஸ் 2vu டிவைடட் பை 2aன்னு வரும். இப்போ போத் டினாமினேட்டர் ஆர் சேம். அப்போ we can make it as a common denominator. அண்ட் இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே 2uvன்னு இருக்குது, இங்கே மைனஸ் 2uvன்னு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் அவுட் பண்ண முடியுமா? இதையும் கேன்சல் அவுட் பண்ணலாமா? சேம் டேர்ம்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால. அதே மாதிரி மைனஸ் 2u ஸ்கொயர் ப்ளஸ் u ஸ்கொயர் தட் பிகம்ஸ் மைனஸ் u ஸ்கொயர். அதாவது மைனஸ் 2 ப்ளஸ் 1 தட் வில் பி ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ அந்த டேர்ம் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன வரும்னா s வில் பி ஈக்குவல் டு, இங்கே வந்து இதை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோன்னா மைனஸ் u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர் டிவைடட் பை 2a. இப்படி கிடைக்குமா எனக்கு? ரைட். ஸோ இப்போது இந்த 2aவை இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். இந்த சைடு எடுத்துகிட்டு போனேன்னா ஐ வில் பி கெட்டிங் 2as that will be equal to minus u square plus v square. ஸோ லாஸ்ட்டாக நமக்கு என்ன வேணும்? v square. இன் டேர்ம்ஸ் ஆஃப் v square தான் எனக்கு வேணும் ஈக்குவேஷன். ஸோ v square is equal to u square plus 2as அப்படின்னு கிடைக்குமா? இந்த u square இந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டுனா. ஸோ this is what we require as a third equation. ஓகே, ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கலாம். ஹென்ஸ் derived. ஓகே, ஸோ derive பண்ணியாச்சு. Got it? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் ரொம்ப சிம்பிள்.
நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து வெலாசிட்டி டைம் கிராஃபில் தான் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம் ஃபுல்லாக. இது ஓகேவா? ஏன்னா கைனமேட்டிக் டெரிவேஷன் வந்து உங்களுக்கு கிளாஸ் 11லேயும் இருக்குது. பட் அப்போ வந்து கால்குலஸ் யூஸ் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணுவோம். கால்குலஸ் வந்து ஹையர் ஃபார்ம். ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம பேசிக் ஃபார்ம் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் வச்சு தான் வந்து நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஹையர் ஃபார்முக்கு போகல, பேசிக் ஃபார்ம் வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷனை அக்ஸலரேஷன் வச்சு சால்வ் பண்ணோம். நமக்கு ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃபில் எப்படி அக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கணும்னு தெரியும். அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். அதை வச்சு செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். தேர்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம தேர்ட் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷனுக்குமே ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து டிரைவ் பண்ண போகிறோம். இப்போது நமக்கு வந்து கைனமேட்டிக் மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கைனமேட்டிக் மோஷன் in a straight line. இப்படி சொல்லியிருக்கிறதுனால இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியும்? ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னாலே டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டுமே வந்து இங்கே ஈக்குவலாக தான் இருக்கும். இதை வந்து நான் வீடியோஸ்லேயே நிறைய டைம் ரிப்பீட் பண்ணிட்டேன். ஒரு கைனமேட்டிக் மோஷனாக இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது அப்படின் போது இந்த மோஷனை வந்து நம்ம கொஷினில் வந்து டிஸ்டன்ஸ்ன்னு கொடுத்துருந்தாலும் சரி, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு கொடுத்துருந்தாலும் சரி, ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகேவா? அண்ட் நமக்கு ஆல்சோ என்ன தெரியும் அப்படின்னா ஸ்பீடு அண்ட் வெலாசிட்டி ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான் இங்கே. ஓகே, ரெண்டுமே வந்து சேம் டேர்ம்ஸ் தான். அண்ட் இது வந்து இப்போது UVAS இந்த மாதிரி டேர்ம்ஸுக்கு இதெல்லாமே வந்து நம்ம வெக்டார் குவான்டிட்டின்னு வச்சோன்னா இதுக்கு வந்து சைன் இருக்கும், பாசிட்டிவ் சைன், நெகட்டிவ் சைன். இந்த பாசிட்டிவ் சைன், நெகட்டிவ் சைன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் தி டிரெக்ஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சைடு போகுதா, இந்த சைடு போகுதா, இப்படி போகுதா, இப்படி போகுதா, ஒரு டைரெக்ஷனை பாசிட்டிவ் எடுத்தோன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனை போனால் அது நெகட்டிவ்னு எடுப்போம். அவ்வளோதான். இந்த சைன் வந்து டிரெக்ஷனை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? இந்த இடத்துல அண்டர்ஸ்டுட்? ஓகே. ஸோ இந்த ஒரு கொஷினோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு கொஷினோட கைனமேட்டிக்ஸ் இஸ் கோயிங் டு பி ஓவர். ஓகே, கொஷின் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் அ கார் இஸ் மூவிங் ஆன் அ ஹைவே, பிரேக்ஸ் ஆர் அப்ளை. ஸோ பிரேக் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ விச் காசஸ் அன் ஆக்சலரேஷன் ஆஃப் -4 மீட்டர் பர் செகண்ட் டு பவர் -2. இங்கே ஏன் மைனஸ் கொடுத்துருக்காங்க? பிரேக் அப்ளை பண்ணுறோம், அப்போசிஷன் மோஷன் வந்து நம்ம கொடுக்குறோம், அப்போசிஷன் வெலாசிட்டி நம்ம கொடுக்கறதுனால இங்கே வந்து நம்ம மைனஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் பிகாஸ் பிரேக் இஸ் அப்ளைட். ஸோ அப்போது கிவன் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்கு? ஆக்சலரேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஆக்சலரேஷன் -4 மீட்டர் பர் செகண்ட் டு த பவர் -2 இது வந்து நமக்கு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹவு மச் டிஸ்டன்ஸ் வில் பி ட்ராவல்டு பை த கார் பிஃபோர் கம்மிங் டு ஸ்டாப். ஸோ ஸ்டாப் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கொஷின். இஃப் த கார் வாஸ் மூவிங் வித் த வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி அதாவது 2 கேஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸ், இது வந்து செகண்ட் கேஸ். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இனிஷியலாக நம்மளுடைய கார் வந்து இந்த பர்டிகுலர் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு. 54 km/h, 108 km/hல மூவ் ஆகிட்டுருக்கு. 2 கேஸ். ஃபஸ்ட்டு கேஸில் 54ல் மூவ் ஆகுது, செகண்ட் கேஸில் 108ல் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னா திடீர்னு வந்து நான் ஒரு பிரேக் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பிரேக் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது? கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி எனக்கு பிரேக் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ இப்போது அந்த ஸ்டாப் ஆகிற டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எனக்கு ஸ்டாப் ஆகி நமக்கு ஃபைனலாக நிற்கிது அப்படின்னா என்னுடைய ஃபைனல் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? 0 மீட்டர் பர் செகண்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ என்னுடைய ஃபைனல் வெலாசிட்டி இதுவாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்டாப் ஆகி இங்கே நிற்க போகுது. அதனால் என்னுடைய ஃபைனல் வெலாசிட்டி பிரேக் அப்படின்னு கொடுத்துட்டதுனால என்னுடைய ஃபைனல் வெலாசிட்டி இதுவாக தான் இருக்கும். இப்போது என்னுடைய இனிஷியல் வெலாசிட்டி அட் 2 instance வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னுடைய ஒன் ஆஃப் தி இனிஷியல் வெலாசிட்டி, இது என்னுடைய அனதர் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ இன்ஸ்டன்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி u அதை நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். நமக்கு 2 கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸ் 1. ஸோ ஆக்சுவலி இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி வந்து km/hல கொடுத்துருக்காங்க. பட் ஆல் த அதர் parameters we have in meter per second. ஸோ அப்போ அந்த km/hவையும் மீட்டர் பர் செகண்டில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு வந்து பண்ண போகிறேன். ஸோ u will be equal to
54 kilometer per hour. How to convert it into meter per second? 54 into 1000 divided by 60 into 60. Right? Meter and second convert பண்றதுக்கு. So that will be giving you 15 meter per second inverse. Calculate பண்ணிங்கன்னா 15 meter per second inverse கிடைக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to calculate for case 2. Case 2 க்கு calculate பண்ணா u will be equal to 108 kilometer per hour. That will be equal to 108 into 1000 divided by 60 into 60 meter per second. That will give you how much? 30 meter per second inverse. Okay, so இப்போ case 1 and case 2 ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்னென்ன இருக்குன்ற பாருங்க. ஓகே, நமக்கு வந்து 3 equations of motion வந்து இருக்கு. What are the 3 equations of motion? 3 equations of motion. V is equal to u plus at. Second equation வந்து s is equal to ut plus half at square. Third equation v square is equal to u square plus 2as. இப்போ இங்கே என்னென்ன பேராமீட்டர் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். எனக்கு வந்து a கொடுத்துருக்கு, எனக்கு வந்து v இருக்குது, u இருக்குது, பட் t இல்லை. டீன்ற பேராமீட்டர் கிடையாது. ஸோ டீன்ற பேராமீட்டர் இல்லாததுனால நான் என்ன பண்ணலான்னா என்னுடைய ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2 வந்து நான் எலிமினேட் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் நம்பர் 3 தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். புரியுதா? ஸோ பேஸ்ட் அப்பான் த கிவன் ஒன்லி வி ஆர் கோயிங் டு சூஸ் விச் ஈக்குவேஷன் யூ நீட் டு யூஸ். ஸோ ஈக்குவேஷன் 3 தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். யூஸிங் ஈக்குவேஷன் 3. ஸோ இப்போ ஈக்குவேஷன் 3ல நான் யூஸ் பண்ண போகிறேன் விச் இஸ் நத்திங் பட் வி ஸ்கொயர் equal to u square plus 2as. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அல்டிமேட்டா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எஸ் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார் எஸ் வந்து கொண்டு வர போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா வி வந்து 0 ஃபார் போத் த கேசஸ். கேஸ் 1க்கும் சரி கேஸ் 2க்கும் சரி வி வந்து 0 தான். ரெண்டுமே வந்து நமக்கு பிரேக் அப்ளை பண்ணோன்னே ஸ்டாப் ஆக போகுது ஒரு சர்டன் ஸ்டேஜில். அதனால் ரெண்டுத்துக்குமே வந்து v0, ரெண்டுத்துக்குமே a வந்து -4 தான். ஸோ அதனால் ஒரு பேசிக்காக ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன் நான் வந்து ஃப்ரேம் பண்ணேன் அப்படின்னா தட் வில் பி ஈக்குவல் டு v வந்து வேல்யூ வந்து 0. ஸோ திஸ் பிகம் 0. தட் வில் பி ஈக்குவல் டு u ஸ்கொயர் அப்படியே இருக்கும் ப்ளஸ் 2 இன்ட்டு a வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ -4 கான்ஸ்டன்ட் வேல்யூ, எஸ் தான் நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டிய வேல்யூ. ஸோ இப்போது 0 will be equal to u square plus 2 into 4. 2 4s are 8. So minus 8s in இருக்கும். So that can be written as u square minus 8s. So இப்போ எனக்கு s தான் வேணும். அதனால் இந்த s நான் இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்தனா எனக்கு என்ன ஆகும்? 8s will be equal to u square. s will be equal to u square divided by 8 ன்னு கிடைக்கும். ஸோ இது என்னுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார் ஃபைண்டிங் த எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கேஸ் 1 கேஸ் 2ன்னு போட்டு எஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் கேஸ் 1 வாட் ஐ வில் பி கெட்டிங்? ஃபார் கேஸ் 1 எனக்கு என்ன கிடைக்கும்னா u வந்து 15 மீட்டர் பர் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ எஸ் வில் பி ஈக்குவல் டு 15 ஸ்கொயர் u ஸ்கொயர் 15 ஸ்கொயர் டிவைடட் பை 8. ஓகேவா? இது வந்து நான் பண்ணேன் அப்படின்னா I'll be getting 28.1 meter. Yes, always should be having the unit meter. Next, case 2. Case 2க்கு வந்து போட்டேன் அப்படின்னா u will be equal to 30 meter per second inverse. So என்னுடைய s will be equal to 30 square divided by 8. So that will be equal to 112.5 meter அப்படின்னு எனக்கு கிடைக்கும். Got it? So that's it. This is how you do your calculation for this question. So all guys, that's all for today's video. Thank you so much for watching this video, and if you like this video, share it with your friends and family members. Or like போட்ருங்க. இதே மாதிரி புதுசா இருந்தா subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் போடுற அடுத்த வீடியோஸ் வரும். And maximum நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு வீடியோல இந்த சாப்டர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிரலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன சாப்டர் உங்களுக்கு வேணும், இப்போது நீங்கள் எந்த சாப்டர் வந்து கரண்ட்டாக வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ பேஸ்ட் அப்பான் யுவர் சஜஷன் ஐ வில் டூ த நெக்ஸ்ட் சாப்டர். மறக்காமல் உங்களுடைய சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மீட் யூ அகைன் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மை சைட்.